இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். ரொம்ப கடன் தொல்லை அதிகமா இருக்குன்னா ஒரு விஷயம் பண்றீங்களா? அதாவது இது நான் பண்ணலான்னு எனக்கு வந்துட்டு எடுத்து வச்சிருந்த ஒரு ஐடியா, அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். நான் இப்ப கடன் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மள நிறைய பேருக்கு எல்லாம் சர்வசாதாரணமா ஆயிப்போச்சு. யாருக்கு தான் இங்க கடன் இல்லை? முதல்லலாம் கடன் இருக்கா அப்படின்னு கேட்டா, என்னது கடன் வாங்கியிருக்கா, உனக்கு என்னடா அவ்வளவு கஷ்டம் கடன் வாங்கியிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. கடன் இல்லையா, பரவாயில்லையாடா, பரவாயில்ல, கடன் இல்லாமலாம் லைஃப் ரன் பண்றியா அப்படின்ற மாதிரி. முதல்லலாம் லட்சியம் என்னன்னா, ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், நல்ல வண்டி வாங்கி நல்ல வேலையில ஜாயின் பண்ணி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா இப்ப லட்சியம் என்ன தெரியுங்களா? கடன் இல்லாம நான் வாழணும், ஒருவேளை கஞ்சி குடிச்சாலும் என் காசுல குடிச்சிட்டு நான் நிம்மதியா படுத்து தூங்கணும் அப்படின்ற கனவுகளோட தான் மக்கள் இருக்கிறாங்க. அப்போ கடனை நம்ம அடைக்கணும்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா கடன் வாங்குறத நிறுத்தணும். அதுலயும் குறிப்பா தேவையில்லாம கடன் வாங்குறது. எது தேவையான கடன், எது தேவையில்லாத கடன் அப்படின்றத நம்ம தனியா பார்க்கலாம். அது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. கடனை எப்படி கரெக்டா ஹேண்டில் பண்றது, எப்படி கடனை நம்ம வந்து சரியா எடுக்கிறது, லோன் எல்லாம் எப்படி நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணுமோ அதை தாராளமா தயங்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. லோன் ரிலேட்டடா. ஸோ நான் ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது. இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷம் இருக்கிறதுனால எனக்கும் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா, அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து பண்ணேன். அவ்வளவுதான். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலி வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க இன்ஸ்டாகிராம்ல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்க யூஸ் பண்ற ஏதாவது பொருள் இருந்தாலும் அதை காமிங்க பிரதர். ஏன்னா இப்போ நிறைய பேர் அதெல்லாம் பண்றாங்க. நீங்க காமிங்க அப்படின்ற மாதிரி. நல்ல பொருளாக இருந்தால் நீங்க தான் நல்ல பொருள் சொல்றீங்களா, அதனால காமிங்கன்னு கேட்டிருந்தாங்க. இந்த பவர் பேங்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எப்போ வாங்கியிருந்தேன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு புயல் வர்றதுக்கு முன்னாடி வருதா இல்லை, அதுக்கு முன்னாடிலாம் வர்றப்போ அதுக்கு அடுத்தது வரதாக்கு அடுத்தது இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 வருஷம் இருக்குது இது வாங்கி. இப்போ வரைக்கும் பக்காவா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. எந்த விஷயம் கிடையாது. 10,000 mAh பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் வேற இருக்குது. ஸோ இது தேவைன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ இருக்கிற டைம்ல கரண்ட் போகுது, மழை காலத்துலையும் கரண்ட் போகும். இந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அப்போ வாங்கினது 900 சம்திங் தான் வாங்கினேன். நான் இப்போ ரேட் எவ்வளோன்னு தெரில. நான் கீழே வந்துட்டு லிங்க் கொடுக்குறேன், நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. எல்லாம் ஹை ஸ்பீடு தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டைப் சியும் இருக்கும், உங்களுக்கு நார்மலும் வந்துட்டு இருக்கும். ஸோ ஒரே ஒரு போர்ட்டல் மட்டும் தான் இருக்கு அவுட் எடுக்கிறது. ஸோ இதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ நிறைய போர்ட்டல் இருக்கிறதுலாம் வாங்காதீங்க. சரி ஓகேங்க. சரி ஓகே. இந்த மாதிரி தேவையான பொருட்கள், பயனுள்ள பொருட்கள் மட்டும் வாங்குறதுல எந்த தப்பும் கிடையாதுங்க. சரி ஓகே. இப்போ ஒரு கடன் அடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத தனியா பார்க்கணும்னு சொல்லிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? பணத்தை பெருக்கு. இப்போ நம்ம கடன் வாங்கக்கூடாதுன்றது நமக்கு தெரியும். ஒரு கடனை வந்துட்டு வாங்கி இன்னொரு கடனை அடைச்சி இப்படிலாம் வாங்கக்கூடாதுன்னு நம்ம நல்லாவே தெரியும். அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னா பணத்தை பெருக்குவதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே சம்பளத்தை நம்பி நம்ம இருக்கும் பொழுது நமக்கு கடைசி வரைக்கும் நம்மளால கடனை அடைக்கவே முடியாது. என்ன அடுத்த பார்ட் டைம் வேலை பார்க்க போற பாரு அப்படின்றீங்களா? ஸோ நான் அது சொல்ல. நான் இப்போ வந்துட்டு என்ன பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கிறேன்னா, ஸோ இப்போ நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் சம்பளம் கம்மியாக தான் வந்துட்டு இருக்குது. ஒரு 20 சம்திங் தான் வந்துட்டு இருக்குது. பட் எனக்கு வந்துட்டு யூடியூப்ல பெருசாக வருமானம் இல்லை. உங்களுக்கு தெரியும், இது லட்சக்கணக்கில் யூஸ் பண்ணால் தான் நல்லா வரும். இல்லைங்க யூஸ் போகுது, இல்லை 2000 500 தாண்டது பெரிய விஷயமா இருக்குது இதுல. அதனால பிரச்சனை இல்லை எனக்கு. ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு 8,000 7,000 இந்த மாதிரி 8,000, அதாவது 9,000க்கு மேல வரும். ஏன்னா $100 ரீச் ஆனால் தான் அது வரும். ஸோ இந்த 2 சேனலும் சேர்த்து வந்துடும். ஸோ இப்படி எனக்கு லைஃப் அப்படின்றது ரன் ஆயிட்டு. இப்போ நான் அடுத்தது என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, ஸோ நான் வந்துட்டு ஏன் வந்துட்டு வேற ஏதாவது ஆன்லைன் ஜாப் வந்து ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்றது என்னுடைய கேள்வி. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, முதல்ல வந்துட்டு நமக்கு கடன் அடையணும்னா நமக்கு இன்கம் நிறைய வரணும். இப்போ நம்ம வந்துட்டு இன்கம் உள்ள எடுத்துட்டு வரோம், அதுக்கான வேலையை முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் ஓட்டையில கடன் வெளியில போகுது அப்படின்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல வருமானம் உள்ள வரணும், அப்பதான் வெளியில போறது நம்மளால அடைக்க முடியும். வருமானமும் வரல, வெளியிலயும் போயிட்டு இருக்குன்னா வெளியில எப்படி போகும்? கடனை வாங்கி தான் போகும். அதனாலதான் சொல்றேன், முதல்ல வருமானத்தை பெருக்குங்கன்னு சொல்றேன். ஸோ வருமானம், பணத்தை பெருக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும். குடும்ப பிரச்சனையில இருந்து கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனை வரைக்கும், பக்கத்து ஊர் எழுத்து ஊரில் இருக்கிற பிரச்சனை வரைக்கும், அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அப்புறமேட்டு கூட பிறந்தவங்கலாம் கொஞ்சம் யாராவது ஒருத்தவங்க 1-2 பொறாம போடுவாங்க, அது பட்டுட்டு போறாங்க. ஆனா நான் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேங்க, நம்ம வாழ்க்கை மாறணும்னா நம்ம தான் உழைக்கணும். நமக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னா நம்ம எப்படி டாக்டர்கிட்ட போயிட்டு நறுக்குன்னு ஊசியை போட்டுக்கணும், அதே போலதான் நம்ம சம்பாதிக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா இது எல்லாத்தையுமே நம்ம தான் செஞ்சாகணும். நம்ம தான் ஒரு ஸ்டெப் அப்படின்றத எடுத்து வைக்கணும். அப்போ கடன் இருக்குன்னு யோசிக்காம நான் அடுத்த கட்டத்துக்கு என்ன மூவ் ஆயிட்டு இருந்தேன்னா, ஸோ நான் வந்துட்டு இப்போ நிறையா ஃப்ளிப்கார்ட்ல இதில் வந்துட்டு பிளிங்கிட்ல வந்து ஆர்டர் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஜிப்டோலேயே ஆர்டர் போட்டேன். அவங்க வந்தாங்க, டெலிவரி பண்ணும்போது கேட்டேன், ஆக்சுவலி என்ன மாதிரி டெலிவரி ஓகேலாம் எப்படிங்க இருக்குது, என்ன மாதிரிங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன். அப்படி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை பிரதர். ஸோ இது எப்படின்னா,
நீங்கள் வந்து ஒரு ஸ்லாட் இருக்கும், அந்த ஸ்லாட்டை புக் பண்ணி நீங்கள் வேலை பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த ஸ்லாட்டில் நீங்கள் கரெக்டாக வேலை பார்த்துடணும். அப்படி நீங்கள் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இன்சென்டிவ் மாதிரி வரும்ல, அது நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி உங்களுடைய சம்பளம், வண்டி டிரைவ் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருவாங்க. அதாவது பே லெட்டர், அதாவது இந்த ஆப்ஷன், அதாவது சிஓடி ஆப்ஷன் வந்து 1500 உங்களுடைய வந்துட்டு ப்ரொஃபைலை பொறுத்து நீங்கள் எப்படி ஓட்டுறீங்க, என்ன மாதிரி பண்ணீங்க, காசு எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து அவங்க கட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் யோசிச்சேன், நான் ஓகே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அப்போ ஏன் நம்ம நைட் டைமில் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு யோசனை. அதுக்கடுத்து ஒரே இடத்துல நான் நிற்கல நான். ஸோ அதுக்கடுத்து நான் என்ன செஞ்சேன்னா வந்துட்டு பிளிங்கிட்ல கேட்டேன். பிளிங்கிட்லேயும் அவங்க அதே தான் சொன்னாங்க, அப்பு இருக்கும் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கணும், நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆர்டர் வர்றதை நீங்கள் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா. அப்போ நான் அந்த இடத்துல விசாரிக்கும் போது உங்களுக்கு வந்து உள்ற வேலை இருக்குன்னு சொன்னாங்க. எங்க உள்றனா வந்துட்டு இதில் பேக்கிங் பண்ணுற இடத்துல வேலை இருக்குன்னு, அது நமக்கு செட் ஆகாது, நம்மளாம் பேக்கிங் தான் போக மாட்டோம். இதுவே நான் எதுக்காக போகிறேன்னா இந்த மாதிரியும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு காட்டுறதுக்காக போகிறேன். நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா ஏங்க பார்க்குறோம், பார்த்து சிரிச்சுட்டு போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவன் பாடுறா யூடியூப்ல வீடியோ போட்டுருந்தா நீங்கள் இங்கே போகிறாங்க, நான் அதையும் வீடியோவாக போடுவேன். நான் அதையும் இந்த சேனல்லையும் வீடியோ போடுவேன், புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அதுலேயும் நான் வீடியோ போடுவேன். இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்புக்கு வரேன், ஸோ இதில் இவ்வளோ வருமானம் இருக்குது அப்படின்றத போடுவேன். அதுக்கப்புறம் நான் என்ன யோசனை, ஸோ இது ஓகே தான், ஆனால் இது வந்து நம்ம அலையணும். அதுவே நம்ம வந்துட்டு இந்த அமேசானில் டெலிவரி சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஏதாவது பார்க்கலாமா அப்படின்ற ஒரு யோசனை. அப்போ அதை யோசிக்கும் போது நான் யோசித்தேன், வேலைக்கு ஆகாது, ஏன்னா அது பொருளுக்கு வெயிட் தூக்கிட்டு சுற்றி கிடக்கணும், இதெல்லாம் சின்னது முன்னாடியே வச்சோமா எடுத்துகிட்டு போய் விட்டோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ எப்போ ஆர்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம், ஆனால் அதில் அந்த மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் ஒரு இதை எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி தான். அப்போது யோசிக்கும் பொழுது எனக்கு நிறையா வேலை வருது. நான் யோசித்தேன், ஏன் சாயந்தரம் போய் நான் இப்போ பீச்சில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு பீச் போயிருந்தேன். 4 நாள் இல்லை, 4 நாள் இருக்கும் பீச்சுக்கு போயிருந்தேன். அப்போது 4 நாள் இல்லை, சண்டே தான் நினைக்கிறேன், சண்டே தான் போயிருந்தேன். அப்போ வந்துட்டு என்னன்னா ஒருத்தர் பெரிய காரு, கிரிட்டா கார் வச்சிருக்கிறாரு. அவர் கார் மேலே பெரிய பர்தா விரிச்சார். நான் அங்கேருந்து இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். பெரிய பர்தா வந்துட்டு விரிக்கிறாரு. பர்தாவை விரிச்சிட்டு அந்த காரில் அவர் உள்ள பெரிய பாக்ஸு பேனட்டை ஓப்பன் பண்ணி டிக்கி ஓப்பன் பண்ணி வந்துட்டு அதுலேருந்து வந்து பெரிய பாக்ஸ் எடுத்து வந்து வெளியில் வைக்கிறாரு. வெளியில் வச்சு அந்த பாக்ஸ்லேருந்து ஒவ்வொரு பொருளாக எடுத்து வைக்கிறார். என்னன்னு பார்த்தா பொம்மை, டாய்ஸு, சின்ன குழந்தைங்க விளையாடுறது, கொஞ்சம் வந்து யூனிக்காக இருக்கக்கூடிய டாய்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த கார் மேலே வச்சு அவர் சேல் பண்ணுறாரு. ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் சொன்னார், ஆனால் அஃபோர்டபுள் தான். ஓகே, அவங்க அவ்வளோ தூரம் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு அதை பண்ண அவங்களுக்கு லாபம் இல்லாமல் எப்படி பண்ண முடியும்? ஏன்னா அவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால பெருசாக லாபம் இருக்கான்னு எனக்கு தெரியும். அதனால ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு வைக்கிறாங்க. விருப்பப்பட்டா வாங்க போகிறேன், எல்லாம் விட்டுற போகணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அவர் பண்ணுறாரு. அப்போ யோசிச்சார், இவ்வளோ பெரிய கார் வச்சு நம்மளாம் என்ன யோசிப்போம். ஆனால் அவர் என்ன செஞ்சாருன்னா அசால்ட்டாக எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணார். அப்போ நான் யோசித்தேன், இப்போ சம்பாதிக்கணும்னா எப்படி வேணால் பண்ணலாம். இன்னொரு கார் வந்துச்சு, சின்னதாக வந்துட்டு 800, மாருதி 800 வந்துச்சு. அந்த காரை திறந்துட்டு ஒருத்தர் இறங்குறாரு. ஒருத்தர் இறங்கி ஃப்ளாஸ்க் ஒரு 4 ஃப்ளாஸ்க் இருந்துச்சு. காஃபிக்கு 2 ஃப்ளாஸ்க் தான், டீக்கு 2 ஃப்ளாஸ்க் தான். அதை வச்சாரு. ஒரு வந்துட்டு அந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டரு ஃப்ளாஸ்க் அது. அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 பேர் குடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனோட கப்பல் தானே கொடுப்பாங்க, ஒரு 20 பேர் குடிக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் கொஞ்சம் பெருசாகவே கொடுத்தாரு. 20 பேர் கொடுக்கலாம். 15 ரூபா டீ, 20 ரூபா வந்துட்டு காஃபி. இங்கே என்ன ஆச்சுன்னா அவர் வந்து ஒரு 1 மணி நேரம் நாங்கள் உட்கார்ற கேப்பில் எல்லாத்தையுமே வச்சுட்டு போயிட்டார். வித்துட்டாருங்க. நான் வந்து நைஸாக போய் கேட்டேன், சார் இது எப்படி சார், என்ன நான் இதுக்கெலாம் வரல சார், நான் இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், நிறைய பேருக்கு சொன்னால் போகல அப்படின்ற மாதிரி கேட்டேன். வீடியோ எடுக்கிறான்னு, ஐயோ வேணாம்பா. அப்பயும் அவர் என்ன சொன்னார்னா, சொந்தக்காரங்கள்லாம் தெரிஞ்சா ஒரு மாதிரி நினைப்பாங்கப்பா அப்படின்ற மாதிரி. நான் இருக்கிறது வந்துட்டு பூந்தமல்லி, நான் இங்கே கொண்டு வந்து வைக்கிறேன்னா பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொன்னார். அப்படிலாம் கிடையாது சார், நீங்கள் வந்துட்டு யாருக்கிட்டையும் எனக்கு காசு இல்லை, எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு கையேந்தில் நீங்கள் உழைக்கிறீங்க. உங்களுடைய உழைப்பை போட்டு, உங்களுடைய இன்புட்டு, உங்களுடைய வேலை, பால் வாங்கிட்டு வந்து டீயை போட்டு அதை ஃப்ளாஸ்கில் கொண்டு வந்து அவங்க மக்கள் இருக்கிற இடத்துல சௌகரியமாக கொடுக்குறீங்க. அது உங்களுடைய உழைப்பு. இதை பிஸ்னஸாக பாருங்கள், கேவலமாக பார்க்காதீங்க. யார் பார்த்தாலும் பார்த்துட்டு போட்டுருந்தேன். அப்புறம் அவர் எவ்வளோதான் பூஸ்ட் கொடுத்தாலும் அவர் அதே மைண்ட் செட்டில் தான் இருந்தார். அப்போ நான் எதுவும் அவர் வந்து போஸ்ட் பண்ணல, விட்டுட்டேன். சரி ஓகேன்னு கேட்டேன். அப்போ வந்துட்டு அவருக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாஸ்க்கு 20னா நீங்கள் வந்து 20 ரூபா கணக்கில் வந்துட்டு ஒரு 40 வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் இப்போ 20 வராது, 10 15 தான். ஒரு தோராயமாக சொல்கிறேன்னா 10 வச்சுக்கோங்களேன். 10ன்னா 20 ரூபா கணக்கில் வந்து டீ இது காஃபி 20னா 10 வந்து 200 ரூபா. 2 இதுக்கு வந்ததுன்னா உங்களுக்கு வந்துட்டு 400 ரூபா வந்துச்சு. அடுத்து டீ அதில் எவ்வளோ 150 ரூபா, மொத்தம் 300 ரூபா. மொத்தம் வந்து 400 + 300 700 ரூபா ஆயிடுச்சு. அவருக்கு எவ்வளோ ஆச்சுன்னா, அவர் பெட்ரோல் செலவு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு 200 ரூபா 300 ரூபா தான் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த கார் அவ்வளோ மைலேஜ்லாம் நல்லா தான் கொடுக்கும். 200 ரூபா 300 ரூபா ஆயிட்டு. அவர் வந்துட்டு வாங்கின காசு ஒரு 100 ரூபா ஆயிட்டு. அப்போ ஆக மொத்தம் அவருக்கு எவ்வளோ ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு அவருக்கு வந்து 400 ரூபா வந்துட்டு ப்ராஃபிட். அந்த ஒரு 2 மணி நேரத்தில் 400 ரூபா சம்பாதிச்சுட்டு போயிட்டார். ஸோ இதுதான் பிஸ்னஸ்.
பணத்தை பெருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதெல்லாம் பாருங்க. நானும் என்னென்ன வழிகள் இருக்கோ அதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களையும் கொண்டு வந்து உங்களுக்காக கொடுக்குறேன். ஸோ இந்த பிஸ்னஸ் ஆரம்பிங்க, இந்த மாதிரி பிஸ்னஸ் அதை பற்றியும் வந்துட்டு பேசலாம். ஸோ இது எல்லாமே என்னுடைய அனுபவம் தான். இது எதுவுமே ஃபினான்ஷியல் அட்வைஸ், பிஸ்னஸ் ஐடியா அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாம் என்னுடைய அனுபவம். பார்க்குற விஷயத்த நான் அப்படியே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்ல மாட்டீங்க, அந்த மாதிரி தான். ஓகே நண்பர்களே, ஸோ மறக்காம இந்த ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் வந்துட்டு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். பவர் பேங்க் 900 சம்திங் வரும். பட் இப்போ எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல. சூப்பராக இருக்குது, நிஜமாலுமே நல்லா இருக்குங்க. இது ஸ்மார்ட் எல்லாம் கிடையாது, நான் காசு போட்டு வாங்கினேன். நான் அது நிஜமாலுமே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா கீழே வந்துட்டு லிங்க் இருக்குது, இல்லை இந்த வீடியோ எங்கேயாவது ஒரு இடத்துல லிங்க் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி இந்த வீடியோ தூரம் பார்த்தது.